ஹாய் கேஸ், குட் மார்னிங். இன்றைக்கி கடைக்கு நான் லேட்டாக தான் வந்தேன். என் ஹஸ்பண்டு முன்னாடியே வந்துட்டாங்க. இன்றைக்கி ஆஃப் நைட் போகிறது, அதனால் அவங்க தான் முன்னாடி வந்து கடையை திறந்தாங்க. அதுக்கு பின்னாடி பாப்பாவையும் ரெடி பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் கூடயே அனுப்பிச்சி வச்சாச்சு ஸ்கூலுக்கு. கடையிலேருந்து வேனுக்கு வந்து தாட்டி விட்டுட்டாங்க. பாப்பா வந்து ஸ்கூல் வேன் வர்ற வரையும் அழுதுகிட்டே இருப்பாங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேன் வந்ததுமே ஜாலியாக ஏறி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் உட்காந்துட்டு ஜாலியாக விளாண்டுட்டு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது சிரிச்ச முகத்தோடு வருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் சின்ன வயசில் என்னென்ன பண்ணணும்னோ அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப காமெடியாக இருக்குது அதெல்லாம் நினச்சி பார்த்தாவே. ஸ்கூல் ஜாயின் பண்ணி 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. இப்போ தான் வந்து பாப்பா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேர்லாம் சொல்லி இதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நானும் சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு ஒவ்வொன்றா ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ரியலைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நானேன்னு. அப்புறம் கடையில் வந்து முட்டையெல்லாம் தீர்ற மாதிரி இருந்துச்சு, அதனால் பண்ணைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்க முட்டை வாங்குறதுக்காக. ஒரு மனசு எவ்வளோடா வேலை பார்க்குறது, நம்மளுக்கும் ஒரு பிரேக் வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு திராட்சை பழத்தை ஒன்றுனா எடுத்து குறிச்சிட்டு இருந்தேன்.